ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நான் புழுங்கல் அரிசி தான் இதில் 2 டம்ளரு இப்போ ஃபஸ்ட் டம்ளர் கொட்டியிருக்கேன். அடுத்தது இன்னொரு டம்ளரு சேர்த்துருக்கேன். இப்போ 1 டம்ளர் கொண்டக்கடலை சேர்த்து ஊற வச்சுக்கிடுவோம். தேவையான அளவு, ரொம்ப வெந்தயம் வேண்டாம், சும்மா கொஞ்சம் போல் ஒரு 1/4 ஸ்பூன்கிட்ட வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா கழுவிட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா 3 தடவை கழுவியாச்சு. கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கிடுவோம். நான் இப்போ காலையில் ஊற வச்சுருக்கேன். சாயங்காலம் அரைச்சிட்டு தோசை எப்படி ஊற்றுவோம்னு பார்ப்போம். அதில் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க, குழந்தைகளுக்கு ரொம்ப ஊட்டச்சத்தானது. இது நம்ம கிரைண்டரில் தான் அரைக்கணும்ல, மிக்ஸிலே நம்ம அரைச்சிடலாம். அதனால் இப்போ ஊறட்டும். அரைக்கும் போது அரைச்சி தோசை ஊற்றுறதை பார்ப்போம். இப்போ ஊறி வச்சுக்கிறோம். நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நம்ம ஊற வச்ச அரிசியும் சுண்டலும் இப்போ மிக்ஸி பாத்திரத்தில் நம்ம அரைச்சிக்கிறோம். ஒரே பாத்திரத்தில் போட்டு அரைக்கக்கூடாது, 2 பாத்திரமாக 2 டைமாக போட்டு அரைக்கணும். இப்போ ஒரு ஜாரில் போட்டாச்சு. அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ முதல்ல தான் அரைச்சாச்சு மாவு. இப்போ 2வது அரைச்சிடுவோம். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம். 2வது இப்போ 2வது அரைச்சாச்சு. ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மாவு தோசை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு தோசை பதத்துக்கு நம்ம அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. தோசை ரெடி ஆயிடுச்சு. கொண்டக்கடலை தோசை. அதுக்கு சாம்பார், தேங்காய் சட்னி இருந்தாலும் நல்லாயிருக்கும், கார சட்னி இருந்தாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த சட்னி விரும்புகிறீங்களோ அந்த சட்னியை வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பிக்க வைங்க. குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ஊட்டச்சத்து ரொம்ப சத்தானது. அதனால் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.